மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்குமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ. ரியலி 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவருடைய டீம் கூட, அந்த டீம் ஒண்ணு கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமா இன்னும் 30 வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது ஒரு மிரிக்கிள், இது ஒரு மேஜிக். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க. நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ அதியமான் சார். தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். இது மக்கள் கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லல, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனா அதை நம்புறேன், நீங்க எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்றாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார். தியேட்டரை கொஞ்சம் டாக் பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you. பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இட் வாஸ் வெரி கிரிப்பி.
அண்ட் ஒரு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், அறுமுகம் சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியமன் அண்ணா நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ். அண்ட் ப்ளஸ் த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அது கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியாக யூனோ யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இன்னைக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், அக்கா, என் அண்ணன் மயூர், அப்புறம் நான். பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன், அது அதியமன் அண்ணா. அண்ட் இஸ் ரியலி till அம்மாஸ் லாஸ்ட் பிரெத் வந்து அதியமன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர். அண்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். அண்ட் we are very proud to be part of Tamil cinema and be part of this Tamil Nadu, which we are very proud of. And thank you Anna, ரொம்ப thanks, we really love you, thank you so much. And of course my akka Devyani, I'm I think blessed that அக்காவோட தம்பியை பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன். நெவர் கிவ் அப் டு நெவர் நெவர் டூ அர் டை ஆட்டிடியூட். அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா, பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் இன் அம்மா, இன் அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. And I think in this subject kuda really matches akka, because I think na life la indha yarume paathathu kedaiya to balance cinema life, I mean career and family. அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், anything, akka will always be there. Even பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது 100% அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ she really resonates with this character. and akka choose பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து very heavy performance oriented characters தான் சூஸ் பண்ணுவாங்க, which I really like. and எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, which I really admire. So yeah, you're the best akka. and ஐ விஷ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க, பட் ஷி ஹாஸ் another side now to her. இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு, ஏன்னா பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி நான் கற்றுக்குறேன், டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன். லைக் படிச்சுட்ருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ வாட் எவர் வாஸ் டாட். அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர். அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீ டிட். அண்ட் தி கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒன்லி 1 person கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி
இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு. பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போல, ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போட போனாங்க. அண்ட் அவங்க கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை. இந்த படம் பாருங்க சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இது நீங்க தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்க தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்றேன் தேவனி பண்றேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு, விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் காட் மெனி அவார்ட்ஸ். ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர் ஆல்சோ. பெருமையோட சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் தேங்க்ஸ் டு யூ, நான் உங்களால தான் அது முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம், ஆல் த டெக்னீஷியன்ஸ், all of them, all the very best. And Akka, you're fantastic. Nirel Kudai, Kai Kuttai Rani, and every other project and everything in life. You're fantastic. I love you. You're the best.